மார்னிங் காஃபிலாம் வச்சு குடிச்சிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு நானும் சமைக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு மேகி தான், எல்லாருக்குமே மேகி தான். அப்புறம் மேங்கோ சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் மேங்கோ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு முறுக்கு சாப்பிட்டேன். எல்லாரும் நினைப்பீங்கன்னு தின்னுட்டே இருக்கு அப்படின்னு சண்டே விளாகுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் பச்சைப்புளி ரசம், ஒயிட் ரைஸ், இதுதான் என்னோட மெனு. நானே இன்னைக்கு சமைக்க போகிறேன். வாங்க எப்படி சமைக்கன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வரமிளகாவும் சின்ன வெங்காயம் தான் மெயின். அதான் பண்ணிட்டு இருக்கோம். வரமிளகாய் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். சிக்கன் சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து வெங்காயம், கோகனட், வரமிளகா, கருவேப்பிலை, சிக்கன், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதான் மெயின் இருக்குது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து இப்படி வெடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இதோட லிட் எடுத்து மூடிடணும். அப்போ தான் நம்ம இதில் வந்து தப்பிக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பிங்க் கலரில் வரும்ல, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். அவ்வளோ இல்லை, சும்மா சொன்னேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வந்து ஃபுல்லாக கிளறி விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மஞ்சத்தூள் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும். பேசிக்காக இது எல்லாத்துக்கும் தெரியும், இதனால் நான் சொல்கிறேன். இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுச்சு. மறுபடியும் ஒன் டைம் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட பச்சைப்புளி ரசம் வச்சு சாப்பிட்டா வாவ் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்தது. பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கறி அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி கடாய் சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பாய் கைஸ்.